உங்களை வேன்ல ஏத்தி அனுப்புறது ஏன் பொறுப்பு. எங்கம்மா போற? கொல்ல பக்கம் போறது. இரு, நானும் வரேன். போமா போமா. அப்படியே நில்லு. பாப்பா விட்டுது. அப்படியே நில்லு. வந்துட்டேன் வந்துட்டேன். ஜெயந்தி உன் மூஞ்சிக்கு 25 ரூபா போதும். போ, வந்துட்டாளுங்க. போறான். இதாம்மா, இந்த சூரணத்தை அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தேன்ல கழிச்சு கூட வெடிக்கிறதுக்குள்ள விஷம் இறங்கிடும். ஏதாவது ஒண்ணுன்னா சொல்லி அனுப்பு. ஆஸ்பத்திரி கொண்டு போலாமா? ஐயோ, நாட்டு வைத்தியத்துல ஆரம்பிச்சு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போக கூடாதுமா. ஒண்ணும் கவலைப்படாத. நீ தூங்காம இருந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு மருந்து கொடு. அவங்களையும் தூங்க கூடாத. ஜாக்கிரதை. வரட்டுமா? ஜாக்கிரதையா பாத்துக்குமா. நடு ராத்திரியில அதுவும் ஆஸ்பத்திரி கட்டடத்துக்குள்ள இப்படி கையங்களுவா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் கதை ஓட்டுக்கிட்டு இருந்தா என்னையா அர்த்தம்? என் குடும்பத்தை பத்தி ஊர்ல பேசுறதுக்கு என்னையா இருக்கு? யாரும் என் பொண்ணை பத்தி எதுவும் பேசக்கூடாது. ஆஸ்பத்திரின்றது பொது இடம். இங்க எது நடந்தாலும் தட்டி கேட்கறனா அப்புறம் ஊர்ல வேஷ்டி சட்டிக்கலாம் என்னையா வேலை? அதுக்காக ஒரு பொண்ணை பத்தி வாய்க்குசாம இட்டு கட்டி பேசுவியா? ஜாக்கிரதை. வார்த்தை அளந்து பேசு. உனக்கு மானம் மரியாதை அவ்வளவு முக்கியம்னா உன் பொண்ணு அந்த பையனு கட்டி வைய. கட்டிக்கடா. ஒரு அண்ணன் எப்படி தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அண்ணன் தங்கச்சி செய்யற வேலையாடாது. ஆஸ்பத்திரியில நடு ராத்திரியில தங்கச்சியோட உனக்கு என்னடா வேலை? சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு தவறான தொடர்பும் இல்ல. இப்படி சத்தியம் பண்ணா ஊர் ஒத்துக்காது ராஜா. இந்த ஊர் முறைப்படி நீ சத்தியம் பண்ணணும். ஊர் முறைப்படியா? அது எப்படி? எப்படியா? பெருசு சொல்லையா? தம்பி, ஊருக்கு வடகால ஐயனார் கோயில் இருக்குது. இன்னைக்கு ராத்திரி தன்னந்தனியா அங்க போய் நீ சொன்னது உண்மைன்னு கற்பூரத்தை பத்து வச்சு சத்தியம் பண்ணிட்டு ஐயனார் கழுத்துல இருக்கிற மாலையை கொண்டு வந்து சூரிய உதயத்துக்குள்ள பிரசிடண்ட் கையில கொடுக்கணும். அப்பத்தான் அந்த ஊர் உன்னை நம்பும். ஆனா ஒண்ணு, பொய் சத்தியம் பண்ண அந்த இடத்தை விட்டு வர முடியாது. என் மனசுல உண்மை இருக்கு. நான் போயிட்டு வர தயாரா இருக்கேன். தம்பி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் போகலன்னா உங்க பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்ல. வீடு கூட்டு போங்க. என்ன தங்கமுத்து, அவன் மேலதான் தப்பு இல்லை நல்லா தெரியுமே. சத்தியம் மட்டும் வந்துட்டா மூஞ்சி எங்க வச்சுக்கிறது? சத்தம் போட்டு சாதிச்சலான்னு பார்த்தேன். அவன் சத்தியம் பண்ண போறான். திரும்பி வரமாட்டான்.
பிரசிடென்ட் சார், பிரசிடென்ட் சார். உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? பஞ்சாயத்தின் கூடியாச்சு, அப்புறம் அடிதடி எதுக்கு? பிரச்சனையை விசாரிப்போம். விசாரிக்கிறதுக்கு என்னையா இருக்கு? இந்த கல்யாணம் செல்லாது. கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் செல்றது என்ன செல்லாதது என்ன? அதை தாலின்னு என்னால ஏத்துக்க முடியாது. என்னக்கா கூட்டம் கூட்டியிருக்கானுங்க? அவனுக்கு கிடக்குறாங்க. நீ வாப்பா. அக்கா நீ போயிட்டு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. இப்படி வெதண்டாவாதமா பேசிட்டு இருந்தா எப்படிங்க? இதெல்லாம் கல்யாணம் ஒத்துக்க முடியுமாயா? என்ன அர்த்தம் பேசுறீங்க? நாளைக்கு எலிமெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் போய் தாலி கட்டிட்டு வந்தா ஆனத்தை எடுத்து வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவீங்களா? ஊரை விட்டு தள்ளி வச்ச குடும்பத்துக்கு பொண்ணை எங்க வீட்டு வருமானம் ஏத்துக்க முடியுமாயா? தள்ளி வச்ச குடும்பத்து பொண்ணுதானாலும் அது கழுத்துல இருக்கிறது தாலி இல்லைங்களா? உன் குடும்பத்துல பொண்ணு இருக்க எவனும் வரமாட்டாங்கிறதுனால என் தம்பியை மடக்கி போடலான்னு பாக்குறியா? தட்டு பொண்ணு தாலியை கழட்டி எறிஞ்சிட்டு கூட்டத்தை கலையா? அது எப்படிங்க கட்டின தாலி அவுக்குறது? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. கௌரவமான குடும்பத்து பொண்ணுனா யோசிக்கலாம். இது அப்படி இல்லையே. என்னடா பார்த்து நிக்கிறீங்க? அது அறுத்தறீங்கடா. தாலியை கலட்டுறதுலாம் நியாயம் இல்லைங்க. வெளியூர்காரனுக்கு நம்ம ஊர் பஞ்சாயத்துல என்ன பேச்சு? வெளியூர்காரனா இருந்தாலும் உள்ளூர்காரனா இருந்தாலும் நியாயம் ஒண்ணு தானே. ஒரு பொண்ணோட கழுத்துல இருந்து தாலி இறங்கணும்னா அதை கட்டினவன் செத்தாதான் முடியும். அதை தொடுறதுக்கோ கலட்டுறதுக்கோ வேற யாருக்கும் உரிமை இல்லை. கோர்ட்ல சட்டப்படி விவாகரத்தானா கூட அந்த தாலியை கலட்டுறதும் போட்டுக்கிறதும் அந்த பொண்ணோட விருப்பத்தை பொறுத்ததுதான். அப்படி சட்டமே தொடுறதுக்கு பயப்படுற தாலிய 4 பேர் கூட்டம் போட்டு கலட்டணும்னு நினைச்சா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் மிருகம் இல்ல, மனுஷன். என் உயிரே போனாலும் சரி, கடைசி வரைக்கும் யாரையும் இந்த தாலி மேல கை வைக்க விட மாட்டேன். துணிச்சல் இருந்தா யாராவது ஒரு அடி முன்னால் எடுத்து வைங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு நல்லா இருக்கியா லட்சணம்? தாலியோட பெருமையை பத்தி அசலூர்கார ஒருத்தன் கையில அருவா எடுத்துட்டு சொல்ற நிலைமையில இருக்கு நம்ம ஊர். வெக்கமா இருக்கியா? யோ பிரசிடென்ட், உன் தம்பியை சேர்க்கறதுனா சேர்த்துக்கும், இல்லைன்னா விட்டுடு. தாலி அத்துருவா அது இதுன்னு சலம்பிக்கிட்டு இருந்த தலைவர்னு சொல்றதுக்கு தலையே இருக்காது. ஏய் மாப்பிள, ஐயா என்ன தைரியத்துல அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி காப்பாத்தலான்னு தான். காப்பாத்துற வழி பாடுறா போடா. ஏய் சொத்துல பாக்க வரல நான் சொல்லு, சொத்த பகுந்துருவான் போட. என்ன கூட்டம்? ஆலமரத்து நேரில பாத்துட கூடாத, உடனே கூட்டம் போட ஆரம்பிச்சிருக்கீங்களா? போங்கய்யா போய் வேலையை பாரு போங்க. ஜெயந்தி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. ஜெயந்தி அக்காக்கும் சைக்கிள் மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால்தான். ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்றாங்க? ஜெயந்தி அக்கா வீடு வந்து ஓட்டு வீடு,
சைக்கிள் மாமா கடை வந்து கூரை கொட்டாய், அதனால்தான். எல்லாரும் போட்டு போட்டு இந்த குளத்துல நிறைய காசு இருக்கும்ல, அதை எடுத்து சைக்கிள் மாமாட்ட கொடுத்தா அவர் ஓட்டு வீடு கட்டுவாரு. அப்புறம் கல்யாணம் தான். ஆமா, அப்ப நீ இங்கே உட்காந்துக்கிட்டு, நான் போய் காசை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தரேன். மாமாக்கு வீடு கட்டி சட்டை பாக்கெட்ல டவுசர் பாக்கெட்ல எல்லாம் எடுத்துட்டு வாங்க. நிறைய எடுத்துட்டு வா, நிறைய காசு வேணும், அப்பதான் ஓட்டு வீடு கட்ட முடியும். என்னடா நான் சொல்றது கேக்குதா? நிறைய எடுத்துட்டு வாடா, எதுவும் விடாத. என்ன நிறைய அள்ளிட்டு வந்துரு, நிறைய இருக்கும். கொளுத்தி கடையில எல்லாரும் போட்டு வச்சிருப்பாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது அண்ணன் கொளுத்துக்குள்ள காசு எடுக்க போயிருக்கு, அதான். வயிற்றுக்கார போல காசு கொடுறா கொடுறாண்ணா. ஐ, நிறைய காசு எடுத்துட்டு வந்திருக்கா. தாத்தா, இந்த காசு எடுத்துட்டு போய் நாங்க சைக்கிள் மாமாக்கு வீடு கட்ட போறோம். அதுக்கப்புறம் நீங்க ஜெயந்தி கட்டி கொடுப்பீங்களா? ஆண்டவரே, காசு இருந்தா தான் பொண்ணு கொடுப்பேன்னு உங்களுக்கு யாருப்பா சொன்ன? ஆண்டவா, புடவை ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அவங்கள இன்னும் காணோம்? பஞ்சாயத்து நடக்குது, அங்க போயிருக்கான், வந்துருவான். சரி, நான் அப்ப புறப்படுறேன். நீ அவங்க வந்தா வீட்டுக்கு வர சொல்லுங்க. பாம்பு கடிச்ச உடம்பு, மயக்கம் கீக்க வந்துட போகுது. அவன் வந்துட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்படி போயிடுறேன். அம்மா, கொஞ்சம் தண்ணி கொடுமா. ஏங்கா, என்ன பண்ணுது? ஒண்ணுல வெயிலா இருக்குல்ல, அதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாணிக்கராசன் வந்திருக்குல்ல, வயசானதை மறந்து ஏதோ விசேஷம் போல இருக்கு. வெள்ளையம்மா, ஏடா என்னாச்சு? என்ன ஆச்சு? ஜெயந்திக்கு ஏதாவது? நீங்க யார் செஞ்ச பாவமோ தெரியல, நமக்கு இப்படி ஒரு புள்ள வந்து பிறந்து தொலைச்சிருக்கா. ஓஹோ, மறுபடியும் எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானா? ஐயோ, இவன் செஞ்சிருக்கிற காரியத்துக்கு குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறதே மேலுங்க. என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்ல. இத பாருங்க. ஒரு நாள் அவன் குடிச்சிட்டு விழுந்து கிடந்த இடத்துல அந்த பைத்தியக்கார பொண்ணு இருந்துச்சு. நம்ம புள்ள அப்படியெல்லாம் நடந்திருக்க மாட்டான்னு நினைச்சு நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன். அந்த பைத்தியக்கார பொண்ணு செத்த அன்னைக்கு வீட்டுக்கு வந்த நம்ம பிள்ளையோட சட்டை கிழிஞ்சிருந்ததை நான் பார்த்தேன். இன்னைக்கு அந்த கிணத்தடியில முகம் கழுவும் போது கிழிஞ்சு போன அதே சட்டையுடைய மீதி துணியை கையில கிடைச்சதுங்க. என்னடா ஒப்பம் பஞ்சாயத்துல பரண்டு பேசி மூஞ்சில கறிய பூச்சிட்டான். ஆமாங்க, அந்த பயலை தூக்கி போட்டு மெரிச்சு குடலை வெளியெடுப்பாருன்னு பார்த்தா நியாயம் பேச ஆரம்பிச்சான் அந்த கிழமை. இப்ப நியாயம் பேசினான் உங்க அப்பா.
நாளைக்கு உன் கல்யாணத்துலயும் பரண்டு பேச மாட்டான்னு என்னடா நிச்சயம்? அது எப்படிங்க முடியும்? எனக்குன்னு நிச்சயம் பண்ண பொண்ணு. எங்க அப்பனை எதிர்த்தாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். அப்படி சொல்லிட்டு வர போறோமா தண்ணி அடிச்சிருந்தா எப்படி நடக்கும்? தங்கமுத்து, பேசாம அந்த ஜெயந்தி ராத்திரி கெடுத்து விட்டுரு. விடிஞ்ச கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். என்ன ஒண்ணு, உங்க அப்பா கொஞ்சம் ஞாயிற்று கட்டுப்படுவேன், வாயடிச்சு போயிடுவான். ஆனா அந்த சைக்கிள்கார பையன் தான் கொஞ்சம் சிலம்புவான். அவன் நான் பாத்துக்கலாம். அதான் பிரசிடென்ட் மூளைன்றது. அந்த திட்டத்தை இப்பவே நடைமுறை கொண்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கடா. உங்க அப்பா எதிரில் வந்து ஆடி போயிடுவேன். சாப்பிடு. என்ன பத்தி ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுறீங்க பிரசிடென்ட். நான் ஆசைப்பட்ட நேரத்துல ஆசைப்பட்டது கிடைக்கலனா வெறி பிடிச்சிடும். அப்புறம் அப்பனாவது ஆத்தாளாவது வெட்டி புடுவ வெட்டி. என்னப்பா அது? நீ ஏன் இப்படி சொல்ற? வெளியூர்காரனும் உள்ளூர்காரனும் கட்டின பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தக்கூடியவன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஏத்துக்கிட்டு ஒத்துக்கிறதான நியாயம். யாரோ கட்டின தாலி இறங்கிடக்கூடாதுன்னு தான் உயிரே கொடுக்க துணிஞ்சவன் நாளைக்கு அவன் கட்டுற தாலிக்கு நிச்சயம் மரியாதை கொடுப்பான். அதனாலதான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். உன் பொண்ணு என் பையனோட வாழ்றத விட அவனோட வாழ்ந்தா நல்லா இருப்பா. பூவை பூஜை பண்ற கையில தாங்க கொடுக்கணும். அப்பதான் அந்த பூவுக்கும் பெருமை, அது பூத்த செடிக்கும் பெருமை.
என்னங்க நீங்க எல்லாம் நல்லபடியா முடியற நேரத்துல ஊருக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னா எப்படிங்க? உங்க மாமா சம்மதிச்சதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அவர் தான் இந்த ஊருக்குள்ள வர வேணாம்னு சொல்லியிருக்காரு. என்ன இருந்தாலும் அவர் வந்து கூப்பிட்ட பிறகு வரதுதான் அவர் வார்த்தைக்கு மரியாதை, எனக்கு மரியாதை. டைம் ஆயிடுச்சு, நீ புறப்பட. கண்டிப்பா எங்க மாமா வந்து உங்களை கூப்பிடுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பரே தங்கமுத்து ஜெயந்தி தூக்கிட்டு போயிட்டு இருக்கானே. வெள்ளையம்மா, தவளையில தண்ணி எடுத்து வச்சுக்கோ. நான் உயிரோட வந்தேனா பெத்த புள்ள போயிட்டான், 2 பேரும் தண்ணியை தலையில ஊத்திக்கும். ஒருவேளை உன் புள்ள மட்டும் உயிரோட வந்தானா நான் போயிட்டேன், தண்ணி நீ ஊத்திக்கும். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. 2ல 1 தான் நடக்கும் வெள்ளையம்மா.
தங்கமுத்து அங்க பாத்தியா உங்க அப்பனை மீறி யாரும் கோயில விட்டு போக முடியாது. அவன் இருக்கிற ஒன்னே வெட்டாலும் வெட்டுவான். இப்ப என்ன பண்றது? ஊத்திக்கலா சொல்றேன். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பறிபோனதற்காக பழி வாங்கிவிட்டு சிறை சென்ற இந்த தாய்மாமன் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை பறிபோக கூடாது என்பதற்காக மீண்டும் சிறை செல்கிறார்.